நான் ஏற்றுற வண்டியில் என்ன ஏற்றுறியா, நான் ஏறலாம் முடியாது இப்படின்னு பயங்கரமாக பொங்கி இருக்கிறாரு ராஜா. ராஜா யாருங்கிறது உங்களுக்கு தெரியும். அதாவது தமிழ்நாட்டில் 1000 கோடி ரூபாய்க்கு மேலே டாஸ்மார்க் துறையில் ஊழல் நடந்திருக்கான். அதுக்கு எதிராக இவனுங்க போராட்டம் நடத்துகிறானுங்களாம். யார்? ராஜா, ஆட்டுக்குட்டி, தமிழிசை சவுந்தரராஜன், இந்த மாதிரியான குரூப் எல்லாம் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை இன்றைக்கி அறிவிச்சிருந்தாங்க. இந்த நேரத்தில் ராஜா போய் வீரவசனம் பேசிகிட்டு இருந்திருந்தான். கொஞ்சம் நேரம் பொறுமையாக இருந்திருக்காங்க தமிழ்நாட்டு காவல்துறையினர். என்னடா நீ பேசிகிட்டு இருக்கிற, குஜராத்தில் கள்ளச்சாராயம் அந்த அளவுக்கு பெருக்கி ஓடுது, குஜராத்திலே ராஜஸ்தான் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் போதைப்பொருள் உற்பத்தி செய்யக்கூடிய ஃபேக்ட்ரி அந்த அளவுக்கு ஓடிட்டுருக்கு, இப்படி பூரா இருக்குது. அதில் சமீபத்தில் பார்த்தா மோடி போய் ட்ரம்பை சந்திச்சுட்டு வந்ததுக்கப்புறம் என்னென்னா அவன் அனுப்புகிற, அதாவது ட்ரம்ப் அனுப்புகிற சாராயத்திற்கு பூரா இறக்குமதி வரையே குறைச்சிருக்கிறான். இப்படி எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்கிற நீ இங்கே வந்து டாஸ்மார்க்கில் ஊழல் அது இதுன்னு பேசிகிட்டு இருக்கிற, என்னடா இது? பொறுத்து பார்த்தாங்க தமிழக காவல்துறை. கடைசியில் உனக்கு வைக்கணுண்டா ஆப்பு அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா, இந்த நாய்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும், இந்த தெருவில் சுற்றிட்டு இருக்கக்கூடிய நாய்களை எல்லாம் பிடிச்சிட்டு போகிறதுக்கு நம்ம ஃபோன் பண்ணோம்னா ஒருத்தங்க வருவாங்க. அவங்க ஒரு வண்டி எடுத்துகிட்டு வருவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த வண்டியில் ராஜாவை தூக்கி உள்ளே போட்டு ஏறி உட்கார்றா அப்படின்னு சொல்லிட்டு அவனை தூக்கி உள்ளே போட்டிருக்காங்க. இவனுக்கு வந்து பயம் கொடுத்துருச்சு. ஆனால் பயத்தை எப்படி காட்டுறது? மக்கள் மத்தியில் பயத்தை காட்டினா என்ன ஆகிறது? ஏன்னா வெளியில் வந்து வேறு மாதிரி, ஆனால் உள்ளுக்குள்ளே ஆர்எஸ்எஸ்காரன்லாம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் தானே. அப்போ நான் அப்படி இப்படிலாம் சொன்னான். ரொம்ப கோபம் வந்துருச்சு தமிழ்நாட்டு காவல்துறையினுக்கு. தூக்கி உள்ளே போட்டுட்டு போயிட்டே இருந்தாங்க. இது எனக்கு என்ன தோணுதுன்னா, மோடி அமித்ஷா நான் சொல்கிறதுனால நீங்கள் கோவிச்சக்கூடாதுங்க. என்ன தெரியுமா, தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு ஆதரவாக இங்கே இருக்கிறதே ரொம்ப கஷ்டங்க. அது நீ 100 வருஷம் இல்லை, 200 வருஷம் இல்லை, 500 வருஷம் ஆனாலும் இங்கே பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஆதரவாக எவனாவது ஒருத்தன் இருக்கிறான்னா தமிழ்நாட்டில் ரொம்ப கஷ்டங்க. அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது நடக்காது. சமீபத்தில் ஒரு செய்தி தெரியும். குஷ்பு மேடம் என்ன பண்ணாங்க? குஷ்பு மேடம் இதே மாதிரி திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் அந்த மலைக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு கலவரத்தை உருவாக்குறதுக்கு ஒரு திட்டம் போட்டு ஒரு போராட்டம் மாதிரி நடத்துனாங்க. தமிழக காவல்துறை பார்த்துது, என்னடா இது, நீ வந்து மதத்தை வச்சு கடவுளை வச்சு அரசியல் பண்ணுறவன், இதுதான் உன்னுடைய பொழப்பை, இப்படி தான் எல்லா இடத்துலையும் நீ ஆட்சி பொறுப்புக்கு வந்துட்டுருக்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாதா? சரி உனக்கு வைக்கிற ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு குஷ்பு